வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா. இந்த இந்த டேக்லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்கு ட்விட்டரில். என்ன காரணம், என்ன ஆச்சு? ஆளும் கட்சியோட எம்எல்ஏ வீட்டில் நடந்த ஒரு பெரிய கொடூரம். இதுக்கு யாரெல்லாம் காரணம்? சம்பந்தப்பட்ட பெண் பேசும்பொழுது நமக்கு என்ன தோன்றுது? இது உண்மையா பொய்யா? இதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டாங்க? அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சேனல் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ரேகாவை பற்றி நம்ம பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மதத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நபர் ஒரு மனிதரை வந்து இந்த மாதிரி கொடூரமா ப்ரூட்டலா அட்டாக் பண்றது வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியாது. இது யாருக்கு நடந்திருந்தாலும் இந்த அநீதி, இந்த வன்கொடுமை, இதை வந்து கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய வன்கொடுமை. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மருமகள் செய்த கொடூரம் தான் இந்த கொடூரம். அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 7 நிமிஷம் வீடியோ நான் பார்த்தேன். நான் அவங்க பேசும் பொழுதே நமக்கு வந்து ஒரு மாதிரி மனசை வந்து பதபதைக்குது. என்னடா இந்த அளவுக்கா ஒருத்தவங்க வந்து ஒரு சைக்கோவா இருப்பாங்களோ? அவங்க சொல்றாங்க, என்னை வந்து எந்த மாதிரியானாலும் அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என்னை வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னை அடிப்பாங்க, வித்தியாசமா அடிப்பாங்க என்ன. அவங்க அந்த காயத்தெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் உள்ள ஒரு பெண். அவங்க வந்து 12th முடிச்சுட்டு அடுத்த தன் மேற்படிப்புக்காக வேலைக்கு சேர்றதுக்காக வேலை சேர்ந்து அந்த பணத்தை வச்சு மேற்படிப்புக்காக போகிறதா வந்திருந்தாங்க. ஏஜென்ட் மூலியமாக, நல்லா இந்த நோட் பண்ணிக்கோங்க, ஏஜென்ட் மூலியமாக அந்த எம்எல்ஏ அவர்கள் மருமகள் வீட்டில் வந்து இவங்க வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, 12th முடித்த பெண்ணை எனக்கு தெரிஞ்சு பிலோ 18 இயர்ஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் வந்து 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து பணிக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம். ஸோ அப்போ நம்ம முக்கியமாக இங்கே குற்றவாளி யாருன்னு பார்த்தா இந்த ஏஜென்ட் நம்ம பிடிச்சி ஆகணும். ஏன்னா அந்த ஏஜென்ட் வந்து இன்னும் எத்தனை பேர்த்து வீட்டுக்கு 18 வயது கீழே உள்ள பெண்ணையோ ஆண்களையோ வேலைக்கு அமைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏஜென்ட்கள் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அதை கண்டிப்பாக இந்த அரசு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மக்களின் பார்வையில் கோரிக்கை நம்ம வைக்கிறோம். ஏன்னா இதை வந்து டைரெக்டாக நம்ம யாரையும் ஹையர் பண்ணி டைரெக்டாக வந்து இது யாரையும் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அந்த ஏஜென்டோடைய ஒர்க் வந்து பயங்கர ஒர்க். இதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு கொடுமை அனுபவிச்ச நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் இருக்காங்க. அதை பற்றி நம்ம நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, நம்ம இங்கே வருவோம், ரேகாவுடைய விஷயத்துக்கு வருவோம். அவங்க வந்து என்னன்னா, ஒரு விஷயத்த, ஒரு வேலையை வந்து அவங்க வேலை செய்யறதுக்கு நான் ரெடியாக தான் சார் இருக்கேன் நான். ஆனால் அவங்க பண்ற டார்ச்சர் என்னால் அனுபவிக்க முடியாது. அந்த டார்ச்சரை அனுபவிச்சு, அந்த டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அடிப்பாங்க, என்னை சூடு வைப்பாங்க. அந்த சூடு வச்சதுக்கு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா மருந்து கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்னை அடிச்சது கூட அவங்க பெருசா ஃபீல் பண்ணல. என்னை அடிச்சுட்டு, என்னை துன்புறுத்திட்டு, என்னை காயப்படுத்திட்டு அதுக்கான மருத்துவம் கூட பார்க்க மாட்டாங்க. என்னை வந்து ஒரு நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் அந்த எம்எல்ஏக்கு கூட தெரியாது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்ட சொன்னீங்கன்னா, நீ என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட என்ன இருக்கு, இது எம்எல்ஏ வீடு, உன்னை வந்து கொன்னுடுவோம் அப்படின்னு அந்த கொலை மிரட்டெல்லாம் கொடுத்தாங்க. என்ன, நான் பயந்து போயிருந்தேன் அப்படின்னு பேசும் பொழுது அவங்க பக்கத்துல அவங்க அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கதறி அழுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன, ஒருவேளை சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம இதை வந்து கண்டிப்பா வந்து இதை நம்ம பார்த்துதான் ஆகணும். ஒரு பெண் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வீட்டுல கஷ்டங்கள் இருக்கும், அதனால வேலைக்கு போவாங்க. ஆனா அந்த பெண்ணை ஒரு பெண்ணே கொடுமைப்படுத்தும் பொழுது நமக்கு அங்கதான் ஒரு டவுட் வருது. இப்படி இல்லாம அந்த சமூகத்தில் நடக்கும், இப்படி இல்லாம இந்த நாட்டில் நடக்கும், இப்படி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம இந்த வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா அப்படின்னு இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ உடைய மகன் மற்றும் மருமகள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, வழக்கு மட்டும்தான் பதிவு பண்ணுவீங்களா, வழக்கு பதிவு பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? தமிழ்நாடு காவல்துறை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன் அப்படின்னா, நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவதூறா பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே கைதுகள் நடக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வழக்கு மட்டும் பதிவு பண்றதோட நிறுத்தி கொள்ளாம கைது நடவடிக்கை ஏற்படுத்தி இவங்களை வந்து தக்க தண்டனை வழங்கணும். இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கறது. இப்போ இந்த நியூஸை திசை திருப்பறதுக்கு வேற ஒரு நியூஸ் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் இதை பத்தி வாயை திறப்பார்கள்னா வாயை திறக்க மாட்டாங்க. இந்த பெண்ணுக்காக நாங்க போராடுகிறோம், இந்த பெண்ணுக்காக இந்த சமூகத்துக்காக தான் நாங்க வந்து உறுதுணையாவே இருக்கோம், இந்த சமூகத்தில் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்களே, அவங்களே இன்னும் வாய் திறக்காம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரேகா இன்னைக்கு பேசியிருக்காங்க, அதனால நமக்கு இது வெளியே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால அந்த வன்கொடுமையை தாங்கி கொள்ள முடியாம அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க.
அதனாலதான் அவங்க இதுக்கப்புறம் நம்ம சாவை விட கொடுமையை அனுபவிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இதை மறைச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம உயிருக்கே ஆபத்தா இருக்கே, வாழ்றதே நம்ம வேலைக்கு போறதே சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு தானே, அதுக்கே ஆபத்தா இருக்கும்போது அவங்க வெளியே வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வெளியே சொல்லாம எத்தனை பெண்கள் அல்லது எத்தனை குழந்தை தொழிலாளர்கள் இந்த நாட்டுல, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. இதை கண்டிப்பா களை எடுத்தே ஆகணும். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ஏஜெண்டை பிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஏஜெண்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அது வெளிநாட்டிலையும் நடந்திருக்கு, இப்பயும் நடக்குது. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் நான் உங்களுக்கு. அதை நான் இதை வந்து எம்எல்ஏ அவர்கள், அவருக்கு ஒரு திரு கருணாநிதி சிட்டிங் எம்எல்ஏ, திருவான்மீதி எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகன் வந்து கல்யாணம் ஆகி 7 ஆண்டுகள் ஆகுது, நான் வந்து என் மகன் கூட, என் மகன் வந்து என் கூட இல்லை, தனியா இருக்காங்க, ஸோ அவங்க வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குது எனக்கு தெரியாது அப்படிங்கிற அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்கோர்ஸ் அந்த பொண்ணு பேசும்பொழுதும் அதான் சொன்னாங்க, இந்த விஷயம் எம்எல்ஏக்கு தெரியாது அப்படிங்கிறது அவங்களும் தன்னுடைய வாயால வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும், இல்லை குறிப்பிட்ட ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நோக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. தப்பு யாரு பண்ணியிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இது மட்டும் இல்லாம இந்த அதிகாரத்துல இருக்காங்கல்ல, அதிகாரத்துல இருக்கிறவங்களை விட அதிகாரத்துல இருக்கவங்க கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த எம்எல்ஏ பொண்ணுடைய மருமகள் அவங்க மாதிரி சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், மாமா பையன், அக்கா பையன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் தான் தன் ஆட்டத்தை வந்து பயங்கரமா வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அண்ணன் யார் தெரியுமா, எங்க மாமா யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட இருக்கிறவங்க தான். இது மாதிரி ஒரு சில பேரால தான் ஒட்டுமொத்தமா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கோ தனி மனிதனுக்கோ வந்து கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். இதை நம்ம வந்து நீங்க வழக்கு பதிவு பண்றது மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. இந்த வழக்கு பதிவு வந்து கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வைக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய காவல்துறை வந்து எங்க இருந்தாலும் அதை வந்து கரெக்டா வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாம அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் இன்னும் ஃபாஸ்டாவே எடுப்பாங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இது வந்து உனக்கு எதுக்குப்பா இந்த வேலைலாம், நீ வந்து பிக் பாஸ் தானே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர் கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிக் பாஸே சமூகத்துக்கு பெரிய சீர்கேடுன்னு நாங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் இங்க. அப்போ சமூகத்துல அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமையோ ஒரு சீர்கேடோ நடக்கும் பொழுது நம்ம பேசாம யார் பேசுவா? நம்ம மக்களுக்கும், அதாவது நம்ம வியூவர்ஸ் இருக்காங்களா, நம்ம பார்க்குற மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும். இதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு நோக்கமா இருக்கு. இதை வந்து தனிப்பட்ட ஒரு நபரையோ இல்லை தனிப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை தனிப்பட்ட ஒருத்தவங்களை வந்து கருப்பு சாயம் பூசணும் அப்படிங்கிறது எந்தவித உள்நோக்கமும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி வன்கொடுமையை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இன்னும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது, அவங்களும் வந்து களத்துல இறங்கி தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு குட் வே, இப்படிதான் இருக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்களோ நமக்கு கூட இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு சார்ந்தவங்களோ தப்பு பண்ணிட்டா அதை தப்புன்னு முதல்ல நம்ம உணரணும். நம்ம சார்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்க நம்ம போய் அந்த தப்புக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம இருந்தாலே இந்த நாட்டுல பாதி பிரச்சனைகள் குறைந்து விடுங்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விஷயங்களை பார்த்து, இந்த விஷயங்களை பேசி இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் நிறைய யூடியூபர் சேர்ந்து இதை நான் நிறைய பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா இது வந்து முதல்வருடைய கவனத்துக்கு போகும். அவர் வந்து இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் எடுப்பாரு. அதை நம்ம நம்பிக்கையா நம்ம பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை பத்தி கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.